சார் எல்லாரும் வாங்க போலாம். இதோ வரேன். அண்ணே எவ்வளோண்ணா ஆச்சு? 200 ரூபாய் சார். திருவிழாக்குன்னு ஸ்பெஷல் தள்ளுபடி எதுவும் இல்லையா? அதெல்லாம் இல்ல சார். என்னங்க நீங்க? என்னங்க நீங்க? என்ன ஆகுற? திருவிழாக்கு வந்த இடத்துல இப்படி பணத்தெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க, கொடுத்துட்டு வாங்க. சரி இந்தாங்க. ஓகே சரிண்ணே வாங்க போலாம். வாங்க வாங்க பாட்டி வாங்க. போங்க. வாங்க எல்லாரும் வாங்க. ஐயா 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 யாரு? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். இவங்க எல்லாம் வெளியூர்ல இருந்து திருவிழாவுக்காக வந்திருக்காங்க. அப்படியா? தங்கறதுக்கு ஒரு நல்ல இடம் வேணும்னு கேட்டாங்க, அதான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். அடடா அப்படியா? இப்போதான் ஒரு குடும்பத்துக்கு மொத்தமா வீட்டை வாடகைக்கு கொடுத்துட்டேன். ஐயா உங்களை நம்பி வந்துட்டோம், பார்த்து ஏதாவது பண்ணுங்க ஐயா. 2 ரூம் இல்ல 1 ரூம் இருந்தா கூட போதுங்க ஐயா, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறோம். உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது. எங்க ஊரு திருவிழாவுக்கு வந்திருக்கீங்க, குண்டத்து காளியம்மனை தரிசிக்கிறதுக்கு தங்கறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல. ஆனா இத முடிவெடுக்கிற இடத்துல நான் இல்ல. இந்த பங்களாவை மொத்தமா வாடகைக்கு எடுத்தவங்க தான் ஏதாவது பெரிய மனசு வைக்கணும். ஐயா அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாருங்களேன். சரிம்மா கொஞ்சம் இருங்க. ஐயா வாங்க. உங்களை தான் பார்க்கணும்னு கிளம்புனேன், நீங்களே வந்துட்டீங்க. என்ன பார்க்கவா? என்ன விஷயம் சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன உதவி. ஐயா உங்க நிலைமை எனக்கு புரியுது, இருங்க நானே கேக்குறேன். அப்பா நாங்களும் கோயில் திருவிழாக்கு சென்னையில இருந்து வந்திருக்கோம். இங்க தங்க இடம் கிடைக்கும்னு ரொம்ப நம்பிக்கையோட வந்து